ஓபனிங்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயினிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல பிபி ஆர்ஜுன் 2 பசங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றதுமே காட்டுறாங்க. அப்ப இங்க வந்து ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த காலேஜோட ஹாஸ்டல் அவ்வளவு நல்லா இருக்காது, பக்கத்துல இன்னொரு ஹாஸ்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறாரு. அந்த ஹாஸ்டலோட ஓனரே இவர்தான். இவர் நம்ம ஹாஸ்டல் ஓனர்னு வச்சுக்கலாம். அங்கதான் சாந்தனு இன்னொருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க 3 பேர் தான், பிபி, அர்ஜுன், சாந்தன். இவங்க எல்லாருமே பெங்களூர்ல படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க காலேஜ்ல ஒரு சீனியர் குரூப்புமே இருக்கு. அந்த குரூப்போட ஹெட்டோட பேரு குட்டி. அவங்க அடிக்கடி சண்டை போடுறது, பசங்க கலாய்க்கிறது, ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க முடிஞ்ச மட்டும் அந்த குரூப் பக்கத்துல போகாம பாத்துக்குவானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்க ஒருத்தன் அவங்க கிட்ட ராகின்ற பேர்ல அடி வாங்கிட்டு அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் அழுது இருக்கிறத பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன பாட்டு பாட சொன்னாங்க, நல்லாதான் பாட்டு பாடினேன், அப்படியுமே போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவனு சொல்ல, இங்க பாருங்க நாம 22 பேர் இருக்கோம். அவனுங்க கொஞ்சம் முன்னாடி இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்து நம்ம சீனியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நாளையில இருந்து நம்ம 22 பேரும் ஒரே கேங்கா இருக்கோம். நம்ம மேல இனிமே யாருமே கைய வைக்க கூடாது. அவனுங்க ஏதாவது பேசினா நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு ஆஜோ எல்லார்கிட்டயுமே சொல்றான். எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க 22 பேரும் காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரே கேங்கா மொத்தமா காலேஜுக்கு வராங்க. ஆஜோ கொடுத்த தைரியத்துல தான் சாந்தனம் அவங்களை வேணும்னு வம்பளுக்கிற மாதிரி பண்றான். அப்போதைக்கு இவனுக்கு கும்பலா சுத்தத்தை பார்த்து குட்டியோட குரூப்புமே அவங்க அமைதியா ஒடுங்கி போறாங்க. ஆனா இவனுக்கு ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியா சாந்தனை மடக்கி உன் பேர் என்னடா அப்படின்னு விசாரிக்க, அப்பவும் சாந்தன் திமிரா பேசிட்டு வந்து ஆஜு கிட்ட இன்னைக்கு அவனுக்கு என் பேர் என்னன்னு கேட்டாங்க. போங்கடா இவனுங்களே அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாந்தன் சொல்ல, ஏண்டா பேரை கட்ட பேரை சொல்லிட்டு வர வேண்டியதாடா, ஏன்டா திட்டிட்டு வந்தாடுன்னு ஆஜு கேட்க, நீதானடா நம்ம எல்லாம் கேங்கா ஒண்ணு அவனுங்களை எதிர்த்து நிக்க போறோம்னு சொன்ன, இப்ப என்னடா மெல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சாந்தன் கேக்குறான். அதுக்குன்னு அவங்களை வேணுமுன்னேவா உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு ஆஜு கேட்க, சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா, நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அவனுங்க எல்லாம் வர மாட்டாங்கன்னு சாந்தன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த குரூப்பை சேர்ந்து 2 பேரும் அங்க பைக்ல வராங்க. பைக்ல வந்தவங்க சாந்தன் கூட வம்புக்கு வர, அப்ப ஆஜுவும் இங்க காலேஜ்ல தான் சீனியர், இது எங்களோட ஹாஸ்டல்னு சொல்ல, ஒருத்தன் எகிரிக்கிட்ட சண்டை போட வர அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேர் இவங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் எகிரிக்கிட்ட வந்தவனை நிறுத்தி, இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் வாங்க இருந்து போலாம் அப்படின்னு அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போறான். அப்ப இந்த குரூப் கிட்ட ஆல்ரெடி அடி வாங்கினவன் ஆஜுவை கூப்பிட்டு அவன் தான் குட்டின்னு சொல்றான். எகிரிட்டு வந்தவன் தான் குட்டி, அவன் தான் அந்த கேங்கோட லீடர். அடுத்த சீல அஜுவும் அந்த 22 பேருமே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஆளுங்களை வருவாங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம தாண்டிட்டோம், கண்டிப்பா நாம தான் கெத்துன்னு ஸ்பீச் எல்லாம் கொடுக்க, ஆல்ரெடி அடி வாங்கினவன் என்னோட ஷேரை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இனிமே வாங்க முடியாதுப்பா நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவங்க கூட சேர்ந்து இன்னும் 3 பேருமே போயிடுறாங்க. சரி இப்ப நம்ம 18 பேர் இருக்கோம், நாம பாத்துக்கலாம், அவங்க ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டை கம்பி பைப்புன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்து ஹாஸ்டல் ஓனரும் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சீனியர் பசங்க அடிக்க வராங்க, அதனால ஒரு சேஃப்டிக்காக ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பசங்க சொல்ல, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க, இந்த பெங்களூரே நான் தாண்டா, என்னைய தாண்டி தாண்டா அவங்க உங்களை தொடணும், எதுவுமே பண்ண மாட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒருத்தனை வாட்ச் பண்றதுக்கு வெளியில செட் பண்ணிட்டு எல்லாருமே ஆயுதத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வெளியில காவலுக்கு இருந்தவனும் தூங்கிடுறான். திடீர்னு வெளியில பைக் சத்தம் கேட்டு ஆகி வெளியில எட்டி பார்த்தா அங்க இந்த தெருப்புலாவே பைக்ல பசங்க நின்னுகிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிறதவங்க எல்லாருமே அந்த சத்தத்துல எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா ஓனரே மடக்கி கீழே போட்டு படுக்க வச்சு, நீ ஏன் அவங்களை வெளியில கூட்டிட்டு வரியா இல்ல நாங்க உள்ள போட்டோமா அப்படின்னு அவனுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க, அதை பார்த்த ஆஜுக்கும் பசங்களுக்கும் வயிற்ற கலைக்கிறது. குட்டியும் அவ ஆளுங்களோட மேல வந்து ஆஜு சாந்தன் பிபின்னு 3 பேருமே பார்த்து, நீங்க 3 பேரும் ட்ரெஸ் அவுட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து சண்டை போடாம போயிடுவோம் அப்படி சொல்ல, சாந்தன் வேக வேகமா சட்டையும் பேண்டையும் கழட்டிட்டு கொஞ்ச நேரத்துல வேற வழியிலன்னு புரிஞ்சு பிபியும் ஆஜுவும் கூட ட்ரெஸ் கழட்டிடுறாங்க. அவனுக்கு 3 பேருமே குட்டி கார்ல ஏத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரான். வர வழி முழுக்க கார்ல அவங்களை அடிச்சுக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்தது செம்மையா அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்கள நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சுன்னு கோவம் தாங்காம கடைசியா குட்டி போட்டு செம்ம அடின்னு அடிக்கிறான். ஆரம்பத்துல கொஞ்சம் கெட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த ஆஜு கூட அடி தாங்க முடியாம ஐயோ அடிக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அப்பவும் அடி அடின்னு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட வச்சு ஷோபாவில அவங்களையுமே கூட உட்கார வச்சு, இனிமே நீங்களே இந்த குட்டியோட பாய்ஸ் தான் சொல்லி சரக்கெல்லாம் கொடுக்கறான். அதை சாந்தனும் வாங்கி குடிக்கிறான். ஆனா ஆஜுவும் பிபியும் கோவமா அவங்கள முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு வந்ததும் பிபியோட அம்மா வேற கால் பண்ணி, நேத்து நைட்டு ஃபுல்லாவே நான் உன்னை கூப்பிட்டேன் நீ எடுக்கவே இல்லையே, ஆஜுக்கும் சாந்தனுக்கும் கூட ட்ரை பண்ணி அவங்க கூட எடுக்கலையே அப்படின்னு அம்மா சொல்ல, ஒண்ணுமில்லாமா எங்க நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிபி காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறான். சாந்தன் அவனை சமாதானப்படுத்த, எங்க அம்மா கூட என்ன அடிச்சதடா அப்படின்னு சொல்லி பிபி வருத்தப்பட, இதுக்காக நீ வருத்தப்பட போறியா இல்ல அவங்களை திருப்பி அடிக்க போறியாருன்னு ஆஜி கேக்குறான். ஏய் நாம தான் சரக்குலாம் அடிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்ல, இந்த பிரச்சனை இதோட விட்டலாம்டா அப்படின்னு சாந்தன் சொல்றான். நீ கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் அவனை அடிக்க தானே போறேன் அப்படின்னு ஆஜி சொல்ல, பிபியுமே அவனை அடிக்கணும்னு சொல்றான். ஏய் நாம இப்ப அவங்களை அடிக்கிறது ஒரு வாட்டி எதிர்த்ததுக்கே கொண்டு போய் அடின்னு அடிச்சிட்டாங்க, இதுல திருப்பி வர அவனை அடிக்க போறேன்னு சொல்றியாடா அப்படின்னு சாந்தன் கேட்க, நாம தனியா இருந்தா தானே நம்மள அடிப்பாங்க, நம்ம லோக்கல் ரவுடி சப்போர்ட் சேர்த்துக்கிட்டு அவனுங்களை அடிக்கிற அப்படின்னு ஆஜி சொல்றான். நாம எங்கடா லோக்கல் ரவுடிகளுக்கு போறது அப்படின்னு சாந்தன் கேட்க,
அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது லோக்கல் ரவுடி யாராவது பிடிச்சு நம்ம சப்போர்ட்டுக்கு ஆளை சேர்த்துக்கிட்டு அவனை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜி சொல்றான். பிபியுமே அவன் சொல்றதுக்கு சம்மதிக்க சரி நானும் உங்க கூட இருக்கண்டான்னு சாந்தன் சொல்றான். அடுத்த சீன்லயே ஆஜுவும் மத்த 2 பேருமே ஒரு பாருக்கு கூட்டிட்டு வரான். நம்ம இனிமே டெய்லி இந்த மாதிரி பாருக்கு வரப்போறோம். இங்கதான் லோக்கல் ரவுடிகள் எல்லாருமே வந்து சரக்கடிப்பாங்க. நம்ம சீக்கிரமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இங்க தினமுமே வரணும் அப்படின்னு ஆஜி சொல்ல 3 பேருமே உள்ள போய் உட்கார்றாங்க. கண்ணுல ரவுடியா படுறவங்க எல்லார்கிட்டயுமே பேசி பாக்குறாங்க. டெய்லியுமே ஒயின் ஷாப்புக்கு அலையறதும் சரக்கு வாங்குறதும், சில பேருக்கு இவங்களே சரக்கு வாங்கி கொடுக்கறதுன்னு இருக்கிறதுனால காசு பார்த்தாம பாட்டி வேலைக்கெல்லாம் கூட போறாங்க. சாந்தன் புலி வேஷம் போட்டு ரோட்ல டான்ஸ் ஆடிலாம் கூட சம்பாதிக்கிறான். அப்படி ஒரு நாள் பார்ல பாத்ரூமுக்காக லைன்ல நின்னுக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம படத்தோட ஹீரோவை இன்ட்ரோ பண்றாங்க. ஹீரோ பிபி கிட்ட லைட்டர் இருக்கான்னு கேட்க அவன் லைட்டர் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயில சிகரெட் வச்சுக்கிட்டே சொல்ல லைட்டர் எல்லாம் வேணாம் நான் இப்படியே பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு பிபியோட சிகரெட்லயே தன்னோட சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அங்கேதான் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ கழுத்துல செயின், பிரேஸ்லெட், வாட்ச்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஒரு தங்கமா மின்னிக்கிட்டு இருக்காப்ல. மலையாளம் வேற பேச எங்க போனாலும் நம்ம ஆளுங்க வந்துடுறாங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பாத்ரூம் போயிட்டு வந்து டேபிள்ல உட்காரலாம் அப்படின்னு காலியா இருக்கிற ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்தா அந்த டேபிள் ஆல்ரெடி புக்கா இருக்குன்னு சொல்லி வேற அவர்களை எழுப்பி விட்டுறாப்ல. பாரை பயங்கரமா கூட்டமா இருந்ததுனால ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரவும் பார்க்கு வந்து அந்த ரிசர்வேஷன் டேபிள்ல போய் உட்கார இப்ப பாரு அவன் அந்த டேபிள்ல வந்து உட்காந்துட்டான். வெயிட்டர் வந்து அவன் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட்டர் வந்து ஹீரோக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா நம்மள அந்த வெயிட்டர் உட்கார விடல அவனை மட்டும் உட்கார விட்டுருக்கான், ஒருவேளை அவன் தான் புக் பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்க பிபியும் ஆமாண்டா அப்ப கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் உண்மையான தங்கதான் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இவனுங்க அந்த பாருக்கு வர்றதே அந்த பாரோட முதலாளியை எப்படியாவது கவர் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப அந்த முதலாளியும் வர நம்ம டார்கெட் வந்தாச்சுடா வாங்க போலாம் அப்படின்னு 3 பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த பாரோட முதலாளிய ஹீரோ கிட்ட வந்து அண்ணே எல்லாருமே ஒழுங்கா உங்களுக்கு சர்வ் பண்றாங்களானே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ பதிலே சொல்லாம கையை மட்டும் காட்டி கிளம்புன்னு சொல்ல அவனு சிரிச்சுக்கிட்டே சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அதை பார்த்த இவனுக்கு 3 பேரும் அப்படியே வாயை பொழந்துகிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவன் புரியால் போல இருக்கடா இது தெரிஞ்சிருந்தான் பாத்ரூம்லயே அவங்க கிட்ட நல்லா பேசிருக்கலாமே அப்படின்னு சாந்தன் பிபி கிட்ட சொல்ல பிபி கிட்ட தான் ஹீரோ சிகரெட்டை பத்த வச்சாரு. அதனால ஆஜோ நீ எப்படி பேசுற அப்படின்னு சொல்ல நான் மட்டும் தனியா போக மாட்டேன்டா நீங்களும் வாங்கடா அப்படின்னு பிபி கூப்பிடுறான். அதுக்கு ஆஜுவும் அவங்கிட்ட ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்து பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வேணும்னு கேளு. அவரே திரும்பவாப்ல அப்ப சேட்டா எனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் பாத்ரூம்ல பார்த்தோமே அப்படியே பேச்ச ஆரம்பிச்சிடறா அப்படின்னு சொல்லி ஆஜுவும் அனுப்ப பிபியும் பயந்துகிட்டு தான் ஹீரோ கிட்ட போறான். ஹீரோவும் போன்ல ரிலீஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பிபியும் பின்னாடி இருந்து லைட்டர் இருக்கான்னு கேக்குறான். ஹீரோ திரும்பி பார்க்காமலே லைட்டர் எடுத்து கொடுத்துட பிபியும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ திரும்பி பார்த்து என்னடா இது இவர் பார்க்காமலே கொடுத்துட்டாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியா திரும்பி பிபியை பார்த்துட்டு டேய் என்ன ஞாபகம் இருக்கா டாய்லெட்ல பார்த்தோமே அப்படின்னு ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே பேச்ச ஆரம்பிக்க பிபியும் தயங்கிக்கிட்டே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாருமே இந்த டேபிளுக்கு வந்து உட்கார சொல்றாரு. எல்லாருமே வந்து உட்கார்ந்ததும் ஹீரோ என்னோட பேர் ரங்கான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்க பேர்ல என்னடா அப்படின்னு கேட்க இவனுங்களும் அவங்களோட பேர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க இவனுங்க காசு இல்லாம அமைதியா ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கவும் என்னடா காசு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவும் டேபிள்ல ஒரு தட்டு தட்டி ஏய் அப்படின்னு கூப்பிட்டதும் அங்கிருந்து அவங்க எல்லாருமே ஹீரோட அடியாட்கள் போல டக்குன்னு கத்தியை தூக்கிட்டு இவனுங்க முன்னாடி வந்து நிக்க இவனுங்க 3 பேரும் அப்படி ஷாக் ஆகி அப்படியே முழி முடிக்கிறாங்க. ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமில்ல ஆர்டர் கொடுக்கலாம் எந்திரிச்சேன் பசங்களுக்கு ஒரு குவாட்டரும் கபாப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மத்தவங்க எல்லாரும் கூட சிரிச்சுக்கிட்டே உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது குடிச்சாலும் குடிச்சேன் பெரிய புளிய கொம்பா புடிச்சோம்டா அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஹீரோ ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிட அவர் கூடவே அவரோட அடியாட்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ கிடைச்சதை பத்தி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு பார்ல இருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கார்ல போய்கிட்டு இருந்த குட்டி இவனுங்களை பாத்துட்டு வாங்கடா வண்டியில வந்து ஏறுங்கடா நானே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றான். ஆனா இவனுங்க பரவாயில்ல நாங்க நடந்தே போறோம் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு இழுத்துட்டு போன மாதிரி வண்டியில இழுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு குட்டி விளையாட்டா கேட்கற மாதிரி கேட்க வேற வழியே இல்லாம இவனுங்களும் அவனோட வண்டியில ஏறாங்க. சீக்கிரமா எப்படியாவது ஹீரோவை ஃப்ரெண்ட புடிச்சு இவனை காலி பண்ணும்டா அப்படின்னு ஆஜிமும் சொல்லிக்கிட்டு அவங்க கூட வண்டியில ஏறான். அடுத்த சீன்ல பார்த்தா பார்ல ஹீரோ அவங்களுக்காக எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்களும் வர எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. ஹீரோ அவரோட அடியாட்கள் எல்லாருமே இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க எல்லாரும் கூடயுமே சேர்ந்து ஆடி சந்தோஷமா பசங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அம்பான்னு ஒரு அடியாள் இருக்கான். இவனை நம்ம ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம். ஹீரோ ரைட் ஹேண்ட் கிட்ட இந்த பசங்களை பார்க்கும்போது நான் காலேஜ்ல படிச்சப்ப இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல நீங்க எங்க காலேஜ் படிச்சீங்க அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க இனிமே அவங்களுமே போக மாட்டாங்க ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க ஆட்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு அதிலே இவங்களுக்கு நேரம் இல்லாம போக சரியா கிளாஸுக்கும் போக முடியல. அப்படியே போனாலும் தூங்கி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஆச்சி ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கன் இருக்கான்னு கேட்க கன்னு தானே அம்பா கண்ணை காட்டி ஆடுன்னு ஹீரோ சொல்ல ரைட் ஹேண்டும் பாக்கெட்ல எல்லாத்தையுமே தடவி பார்த்துட்டு கண்ணை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் டென்ஷன் ஆகி எவனாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டா யாருமே எடுத்துட்டு வரலன்னு
அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஹேண்டோ ஆஞ்சி கிட்ட நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்ல ஹீரோவும் மறக்காம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. சரி அதை விடுங்க, அடுத்த சண்டை எப்ப நடக்கும், நாங்க வந்து பாக்கலாமா அப்படின்னு பசங்க கேட்டா, படிக்கத்தானே வந்திருக்கீங்க, முத அந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரிங்க, நீங்க இப்ப இவ்வளவு போய் ஆளானீங்க அப்படின்னு சாந்தன் கேக்குறான். ஹீரோவும் ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த ஜூஸ் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாப்ல. ரைட் ஹேண்ட் ஹீரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணன் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஜூஸ் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு யாருமே இல்லாதனால அந்த ஜூஸ் கடை ஓனர் தான் அண்ணனா நினைச்சுட்டு இருந்தாரு. அவ அண்ணன் காலேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் மார்க்கெட் சுத்தமா பிளாக் ஆகி எல்லா பணமும் கோவிந்தா ஆயிடுச்சு. அண்ணனுக்கு செம கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்ல, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு ஆஜு ரொம்ப ஆர்வமா கேட்டா, வேற என்ன பண்றது, திருப்பியுமே ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா அந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்க அண்ணாவுக்கு பணம் நிறைய வந்துச்சு. அப்புறம் இந்த ஜூஸ் கடைக்கார அண்ணனும் திரும்பி வந்து எல்லா பணத்தையுமே எடுத்து பெங்களூர்ல ஒண்ணுமே உதவாத ஒரு இடத்த வாங்கி போட்டான். அப்ப அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்ல, ஜூஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு ஆஜு கேட்க, ஆமா எப்படி கரெக்டா சொன்ன அப்படின்னு ரைட் ஹேண்ட் ஆச்சரியமா கேக்குறா. அண்ணன் இதுதான் ஃபுல் கதையேவா அப்படின்னு பிபி கேட்க, என்ன உனக்கு மாசான கதை வேணும் அவ்வளவுதானே, சொல்றேன் கேளு. அண்ணன் கடையில ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தப்ப அங்க ரெட்டின ஒருத்தனை போடுறதுக்காக ஆட்கள் கூடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட இங்க வச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தப்ப அந்த பசங்க ஹீரோவே போட வர ஹீரோ அங்க ஜூஸ் ஓபனரை வச்சு ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. அவன் ரெட்டியோட கார்லயே போய் விட ரெட்டிக்கு அவனை போல வந்தவன் தான் ஹீரோ அடிச்சிருக்காரு அப்படின்னு புரிய வர ஹீரோவை அவரோட குரூப்ல ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் ஹீரோக்கு முன்னாடி 30 ரவுடிகளும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க கேங் லீடர் நிக்க, அண்ணன் ஒரே ஆளா எல்லாரும் மேலுமே தாவி தாவி ஏறி போய் குச்சி 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 கொலை பண்ணாரு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மைதான் சொல்றீங்களான்ற மாதிரி நாம பாத்துக்கிட்டு இருந்தா இந்த பிளாஷ்பேக் சீன் எல்லாத்தையுமே குட்டி குட்டி சீனாவே காட்டுறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோட கொடுக்கும் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய்கிட்டு சம்பவம் பண்ண போக பசங்களும் நாங்களும் வரட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோவும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ரைட் ஹேண்டும் பசங்க கிட்ட, அண்ணனோட மனசு கல்லடா, அவங்க அம்மாவுக்கு இவர் ஒரு ரவுடின்னு தெரிஞ்ச உடனே இவரை விட்டு போயிட்டாங்க, அப்ப கூட அண்ணன் கொஞ்சம் கூட வருத்தப்படலையே அப்படின்னு சொல்றான். அதையும் ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ரெட்டி கிட்ட இருந்து விலகி தனியா ஒரு கேங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அண்ணனை தெரியும் ரைட் ஹேண்ட் கதையை சொல்லி முடிக்கிறான். அடுத்த சீன் ஹீரோ பசங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல அடிதடி நடக்க போகுது, அதுக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்களும் ஆர்வமா கிளம்பி போறாங்க. ஹீரோட விட நல்ல பெரிய விட இருக்கிறத பார்த்த பசங்களும் ஹீரோட பணம் எல்லாம் தான் அந்த நிலம் வாங்கவே போயிடுச்சு, அப்புறம் இப்படி இவ்வளவு பெரிய வீடு நகையெல்லாம் இருக்காருன்னு பசங்க கேட்க, அந்த நிலத்துலதான் ஏர்போர்ட் கட்டிருக்காங்க, அப்புறம் அண்ணனுக்கு காசு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவா வேணும் அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க, இங்க உள்ள டான்ஸ் அடிக்கிட்டே ரெடி ஆயிட்டு வெளியில வர ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வெளியில வரும்போது கெத்தா வெளியில வர எல்லா பசங்களும் வண்டியில ஏற அடித்தடி நடக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்டும் ஒரு கத்து டேய் நான் பேசிக்கிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அண்ணன் சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு திரும்பவும் ரைட் ஹேண்ட் கத்த ஹீரோ டென்ஷன் ஆகி முதல்ல இவங்களை போட்டு அடிங்கிற அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடியில இறங்கிறாரு. அடியாளங்க தான் எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் இவனை இப்படி அடி அவனை அப்படி அடி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா இந்த 4 பேர் அடிக்கிறதுக்காகவா ஹீரோ இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சாந்தன் கேட்க, அன்னைக்கு நம்ம 3 பேர் அடிக்கிறதுக்காக எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தான் கம்முன்னு பாடுறா அப்படின்னு ஆஜி சொல்றான். ஆமா ஏன் அண்ணன் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிபி ரைட் ஹேண்ட் கிட்ட கேட்க, அவங்க அம்மா அண்ணன் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா அண்ணன் அடிக்கடியை நிறுத்துறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு டிசைட் பண்ணாரு அண்ணன் யாருமே அடிக்க கூடாதுன்னு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தான் பசங்களை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல டிராப் பண்றாரு. ஹாஸ்டல்ல ஒரு பையன் ஹீரோ பத்தி யாருன்னு கேட்க, அது என்னோட அண்ணன் அப்படின்னு பிபி ரொம்ப கேஷுவலா சொல்றான். அதை கவனிச்சுக்கிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. ஹீரோவுக்கு ரீல்ஸ் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவர் ஒரு ரீல்ஸ் பண்ணி அனுப்பியிருக்க அதை பார்த்து பசங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு கண்ணை காட்டி ரைட் ஹேண்ட சுட சொன்னா ஃபர்ஸ்ட் கன்னு ஸ்டக் ஆயிடுது. அப்புறம் அது பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு சுட எல்லாருமே பயன் தெரிச்சு வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்டும் அவன் பின்னாடி முதுகுல இருக்கிற கத்திக்காயத்தை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பெரிய கத்திக்காய் இருக்கு. இது இப்ப நடந்துச்சு அப்படின்னு பசங்க கேட்க, ஹீரோ நான் தான் வெட்டினேன், மோகன்லால் பட பேரு தெரியலன்னு சொன்னா டென்ஷன் ஆகி வெட்டிட்டப்பா அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு அண்ணன் இவ்வளவு கோவப்படுறாரு, அப்ப அவரை ஏமாத்தின அந்த ஜூஸ் கடைக்கார அண்ணன் மேல கோவப்படலையே அப்படின்னு பசங்க கேட்க, அண்ணனும் நீங்க சொன்ன மாதிரியே சொந்த அண்ணனா நினைச்சதாலதான் அமைதியா இருந்தாரு. ஆனா அண்ணனோட லேண்ட் வேல்யூ அதிகமாச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த அண்ணனையே போட ஆள் அனுப்பிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அவரை போட வந்த ஆளையே தன்னோட ஆளை வச்சுக்கிட்டு நிலத்தை குளுக்குறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கார அண்ணனை வீட்டுக்கே வர வச்சு அங்கேயே பூட்டத்திலே அவன் கிச்சன்லயே புதஸ்டார்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். அது நீங்க பாத்துக்கலானே அப்படின்னு பசங்க கேட்க, இல்ல வேற ஒருத்தன் சொன்னான், அவனே இப்ப உயிரோட இல்ல தெரியுமா, அண்ணன் அவனையுமே கொண்டுட்டாரு, நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் கிட்டே சேர்ந்தாடுன்னு ரைட் ஹேண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்கள பாருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டும் ஹீரோவே அவங்கள ஹாஸ்டல்ல விட வரும்போது பசங்க 3 பேரும் மட்டகை இருக்க ஹாஸ்டல் ஓனரும் இதென்ன சத்திரமா சாவடியா அலோவ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட ஹீரோவும் காண்டாகி அவங்களோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் கால் பண்ணி அவங்கள எழுப்பி விடுறாரு.
சொல்றாரு. ஏன்னா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போய் ஹால்ல ஃப்ரிட்ஜ்ல போய் பார்க்கடா அப்படி சொல்ல போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் முழுக்க சரக்கு பட்டல இருக்கு. கப்பூர்ல சிப்ஸ் பாக்கெட், சிகரெட் பாக்கெட் எல்லாமே இருக்கு. அது போதாதுன்னு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்குமே பசங்களுக்காக கொடுத்திருக்காரு. அடுத்த பசங்க அந்த பைக்ல காலேஜுக்கு வர அதை பார்த்த குட்டி அந்த பைக்கோட சாவியை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுல ஒரு ரவுண்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பைக்கை வெளியில கொண்டு போயிட பசங்க பயந்துட்டு வெளியில கொண்டு வந்து பார்த்தா அங்க வாசல தான் பைக்கை நிறுத்திக்கிட்டு குட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க புல்லட்ல வந்து பாக்குற சீனியர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதனால இனிமே புல்லட்ல வராதீங்க. அதுக்கப்புறம் புது வீடு வாங்கிருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன், என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு குட்டி கேட்க கண்டிப்பா ஒரு நாள் கூப்பிடுறோம் அப்படின்னு விஷமமா ஆஜுமே பதில் சொல்றான். ஐ ஆம் வெயிட்டிங் சொல்லிட்டு குட்டிமே அங்கிருந்து போயிடறான். ஏய் இப்பவே ஹீரோ கிட்ட இவனை பத்தி சொல்லி அடிக்க சொல்லலாமா அப்படின்னு சாந்தன் சொல்ல இன்னும் அதுக்கான டைம் வரலடா, டைம் வரட்டும் அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜு சொல்றான். என்னடா டைம் வரல? நமக்கு வீடு கொடுத்து சரக்கெல்லாம் கொடுத்து புல்லட் வரைக்குமே கொடுத்திருக்காரு, இனிமே சொல்றதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சாந்தன் கேட்க அதுக்குலடா அதெல்லாம் நாம இவனை அடிக்கிறதுக்காக தான் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு, டைம் வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜு சொல்றான். அன்னைக்கு நட்டு ஹீரோ பார்ல இருக்கும்போது பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பிபியுமே எந்திரிச்சு போகும்போது தெரியாதனமா ஒருத்தன் மேல மோதிடுறான். அவன் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு பிபியை திட்ட திடீர்னு அவன் தலையில ஒரு பாட்டில் வந்து விழுகுது. பிபி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஹீரோ தான் பிபியை திட்டவன அடிச்சிருக்காரு. அதுவும் பசங்களை விட்டு அவனை அடிச்சு நொறுக்குங்கிறான்னு சொல்ல அவனுக்கு செம்ம அடி அங்கேயே விழுகுது. இதை பார்த்து ஆஜுவும் டேய் டைம் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ இன்னும் நம்ம பசங்களை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கோவமாவே இருக்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி சீனியர் அவங்களை அடிச்ச விஷயத்தை பத்தி சொல்ல ஹீரோவும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. வீட்டுக்குள்ள 3 பேருமே அடைச்சு வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அடிச்சதை பத்தி சொல்ல நீங்க அவனை திருப்பி அடிச்சீங்களா அப்படின்னு ஹீரோவும் கோவமா கேட்கிறாரு. இல்ல அவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்குன்னு ஆஜு சொல்ல லோக்கல் சப்போர்ட்டா? என்கிட்டயே லோக்கல் சப்போர்ட்டா அப்படின்னு அவனுங்க யாருன்னு இப்பவே காட்டு, இப்பவே நான் அவனை அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சும்மா சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் பயங்கர கோவமா இப்ப நீ மட்டும் அவனை காட்டல நானும் உங்களே அடிச்சிருவேன் அப்படி சொல்ல பயங்கர சந்தோஷமா ஹீரோவோட ஆஜிவும் சாந்தனும் கிளம்புறாங்க. ஆனா பிபி மட்டும் இப்ப வேணாமே அப்படி சொல்றான். ஹீரோ திரும்பி பார்க்க இன்னைக்கு வேணாம், நாளைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியுமே அவனுக்கு அடிக்கணும் அப்படின்னு பிபி சொல்ல ஹீரோவும் சூப்பர் ஐடியா அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் காலேஜ்ல ஹோலி நடந்துகிட்டு இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு. பசங்க 3 பேர் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் கார்ல வந்து இறங்குறாரு. ஹீரோவோட ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தாவும் அப்புறம் 2 ஹிந்தி பசங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு பசங்க தயக்கத்தோட கேட்க அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க முத அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போய் ஒரு டீ கடையில உட்கார்ந்துடுறாரு. பிபி குட்டிக்கு கால் பண்ணி அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசி வெளியில வர வைக்கிறான். குட்டி வேகமா கோவத்தோட வெளியில வந்து பிபியை ஓங்கி ஒரு அறைய அதை பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ ஏன்னு கத்திக்கிட்டு முன்னாடி ஓடி வராரு. அவரை ஓவர் டேக் பண்ணி ஓடி போன ரைட் ஹேண்டும் குட்டியை அடிச்சு தூக்கி போடுறான். ஒவ்வொருத்தவரையுமே எப்படி அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ என்ஜாய் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டும் 2 சைனீஸ் பசங்களும் எல்லாருமே செம்ம மாத்துறாங்க. ஒரு கட்டத்துல ரைட் ஹேண்ட ஒருத்தன் பின்னாடி இருந்து தொட்டி செடியால அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு ரைட் ஹேண்ட மொத்தமா போட்டு அமுக்க சரி இப்பவாவது ஹீரோ வந்து அடிப்பாருன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா ஹீரோ ரொம்ப கேஷுவலா அங்கே நின்னு விளையாண்டது போதும்பா அவங்க எல்லாருமே தூக்கி போட்டுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு மேல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பவும் காலேஜுக்குள்ள இருந்து ஒரு 10 பேர் ஓடி வந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக வர அப்ப அது வரைக்கும் கார் டிரைவரா மட்டும் இருந்த தாத்தா செம மாசா வந்து இறங்கி அந்த பசங்களை அடிச்சு தூக்குறாரு. குட்டியும் ரைட் ஹேண்ட் அடிக்க வர ஹீரோ அவனை புடிச்சு இழுத்துட்டு போய் அப்படியே சுத்தி விட அவன் கரெக்டா பசங்களோட கால்ல வந்து விழுகிறான். ஹீரோ அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரையுமே பார்த்து இந்த 3 பசங்களும் ஏன் பசங்க இவங்களை யாராவது தொட்டீங்கன்னா உங்க தலையெழுத்தையும் மாறிடா அப்படின்னு மிரட்டிட்டு ஒருவேளை மலையாளம் புரியாதவங்க கன்னடத்திலுமே மிரட்டி கடைசியா ஹாப்பி ஹோலி அப்படின்னு விஷ் பண்ண அங்கே இன்டர்வல போடுறாங்க. அடுத்த நாள் பசங்க கெத்தா வந்து காலத்துல இறங்க அவங்கள பாக்குற குட்டியோட கேங்கும் அப்படி ஓரமா ஒதுங்கி போறாங்க. இவனுங்க நினைச்சது நடந்துட்டாலும் அவங்க கூட சேர்ந்து படிக்காம குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க மட்டையா இருந்த ஒரு சமயத்துல பிபியோட அம்மா பிபிக்கு கால் பண்ண பிஸியா தூங்கிட்டு இருந்தால ஹீரோ அந்த காலை அட்டன் பண்றாரு. நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ போய் சொல்ல நீங்க யாருன்னு அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என் பேரு ரங்கா அப்படின்னு அவரோட பேரை சொல்லி என்ன பத்தி பிபி உங்ககிட்ட சொன்னானு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், நீங்க உனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்ல ஹீரோ பயங்கரமா ஃபீலிங் ஆயிடுறாரு. அம்மா நீ சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல பிபி சந்தோஷமா இருக்கான்னு கேட்ட இனிமே அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அம்மா பேசுறதுனால ஃபீல் ஆன ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவரே காலேஜ்ல டிராப் பண்றாரு. காலேஜ்ல 3 பேருமே புது ஈடி முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஈடியும் அவரோட பிஏக்கு கண்ணை காட்ட பிஏவும் ஒரு கண்ணை கொண்டு வந்து ஈடி முன்னாடி வைக்கிறான். இங்க பாருங்க, நான் உங்களோட ரவுடி ஃப்ரெண்ட்ல பார்த்து பயப்பட மாட்டேன், இனிமே அந்த காலேஜுக்குள்ள வரக்கூடாது, உங்க பேரண்ட்ஸோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு
அவங்களுக்கு கால் பண்ணி இங்கிலீஷ்லயே உங்க பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க, ஆனா நான் அடுத்தாக உங்களை கூப்பிடல, உங்க பசங்க ப்ரொபஷனல் ரவுடி ஆயிட்டாங்க, அதனால நான் உங்களை காலேஜ்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி காலை கட் பண்ணிடுறாரு. அதை கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவரு ஏதோ இங்கிலீஷ்ல குண்டாஸ் கிண்டாஸ் ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்ல, அப்பாடி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவங்க வந்து ஈடி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஈடியும் இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விடுறேன், திரும்பியும் எல்லா டெஸ்ட்டுமே நீங்க எழுதணும், எல்லாத்துலயுமே நீங்க பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. ஆனா அவர் அதிர்ஷ்டம் கிட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்துல பேச ஷாக்கான பசங்க அவரை பாக்குறாங்க. எனக்கு மலையாளமும் தெரியும், உங்களை மிரட்டுறதுக்காக தான் இங்கிலீஷ்ல பேசினேன், ஆனா திரும்பி இதே மாதிரி திரும்பி நடந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தையே அவங்களுக்கு மலையாளத்துல புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படி சொல்ல 3 பேருமே மிரண்டு போய் கிளாஸுக்கு போறாங்க. வெளியில வந்து சாந்தனம் பேசாம இவனையுமே ஹீரோ விட்டு அடிக்க சொல்லலாம் அப்படின்னு கேட்க, ஏண்டா பண்ண வரைக்கும் போதாதாரா, வாடா படிக்கிற வழியை பாப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு 15 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோவும் ஒரு மாலை அடிச்சு அங்க ப்ரூஃப் ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காரு. பசங்களும் அவர் கூட போயிருக்க, ஐயோ இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுமே, நம்ம எங்க போய் படிக்கிறது அப்படின்னு 3 பேருமே டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்க பார்த்தா அந்த டீல ரெட்டி தான் தலையிட்டு இருக்காரு போல. அதனால ரைட் ஹேண்டும் அவர் ரொம்ப தான் தலையிடுறான்ற மாதிரி அவரை பத்தி பேச, ஹீரோ அவரின் குரு அவரை பத்தி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க 2 கார்ல அடியாட்கள் இவங்களை போடுறதுக்காக வராங்க. ரைட் ஹேண்டும் பார்த்துட்டு உடனே ஹீரோவை காருக்குள்ள ஏற சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தா 2 ஹிந்தி பசங்க அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா சண்டை போட ஹீரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சு வந்துடுறாங்க. பசங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ண பசங்க இனிமே ஹீரோ கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே ஹீரோட பர்த்டே பார்ட்டி நடக்க அங்க ஒரு சாங் வருது. அன்னைக்கு நைட்டு அந்த செலிப்ரேஷன் போயிட அடுத்த நாள் பசங்க இன்னும் நமக்கு 13 நாள் தான் இருக்கு, எப்படியாவது எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு கிளம்பி போனா அங்க போய் நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்தனால காலேஜ்ல தூங்கிடுறாங்க. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது இது வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹீரோ கிட்ட படிக்கணும் எக்ஸாம் இருக்குன்னு விஷயத்த சொல்லல அப்படின்னு சாந்தன் சொல்றான். ஆமாண்டா அதாண்டா சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்தா அங்கதான் ஒட்டுமொத்த குரூப்புமே இருக்கு. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு 2 பொண்ணுங்களை ரூம்குள்ள விட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 3 பேருமே பயந்து அந்த பொம்பளைங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து வெளியில தப்பிச்சு வந்து எப்படியாவது ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோ அந்த 2 ஹிந்தி பசங்களை நேத்து நடந்த அந்த சண்டையில பயந்து குரூப்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்திருக்க அந்த டென்ஷன்ல ஹீரோ இருக்காரு. இந்த நேரத்துல எப்படா சொல்றதுன்னு 3 பேருமே தாங்கிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டோ ஹீரோவை கூல் பண்றதுக்காக நம்ம தம்சரப் விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். படத்தோட ஹீரோவை ஆக்ஷன்ல சொல்றது. உடனே ஹீரோவை விளையாட ஆரம்பிச்சிட அந்த பொம்பளைங்களை சேர்ந்து இவங்க எல்லாரும் கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஹீரோ பிபியோட சேர்ந்து டீம் ஆகி விளையாட ஹீரோக்கு ஒரு படம் பேர் கொடுக்க அத ஹீரோவும் நடிச்சு காட்டும் போது பிபினால அது என்ன படம்னு சொல்ல முடியாம கஷ்டப்படுறான். அவன் கண்டுபிடிக்காதனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி ஐயோ எங்க ரைட் ஹேண்ட வெட்டின மாதிரி நம்மளுமே வெட்டிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பிபியும் டென்ஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்க நல்ல வேலையா அந்த லேடி பதில கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்பதான் பிபியுமே ரிலாக்ஸ் ஆகிறான். ஒரு வழியா தம்சரப்பு முடிய ஹீரோ அங்கிருந்து போன உடனே ரைட் ஹேண்டும் பிபி கிட்ட வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு வெட்டு இருக்கும்னு நினைச்சேன் தப்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆல்ரெடி வயிற்ற கலக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பிபியும் அங்கிருந்து வேகமா கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில வரான். இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சாந்தனும் ஆச்சியும் பாத்துக்கிட்டு இருக்க வெளில வந்த பிபி அவங்க செவுத்துக்கிட்ட போயிட்டு அடிச்சிருந்த பெயிண்ட கீறி பாக்குறான். அதுல உண்மையாவே ரெட் கலர் மார்க் இருக்கு. ஒரு சீன்ல ஜூஸ் கடை ஓனரை ஹீரோவும் கொலை பண்ணிட்டு அந்த ரத்தத்தை இந்த செவத்துல தான் தடவுனாரு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்லிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் காமெடியா அவங்க சொன்னதுனால இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பசங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப இந்த ரத்தத்தை செவத்துல பார்த்ததும் பிபியும் கிச்சனுக்கு ஓடுறான். அங்கதான் பாடி ஹீரோ புதைச்சாருன்னு ரைட் ஹேண்ட் சொல்லிருப்பாருல, அதே மாதிரி எங்க போய் செக் பண்ணா அந்த இடத்துல புதைச்சதுக்கான அடையாளமும் இருக்கு. அப்ப ஹீரோ பத்தி இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானு புரிஞ்சு இவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. ஆனா எங்க போறதுன்னு தெரியாம அந்த லேடியவே துணைக்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே படுத்துறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு பயத்துல இவங்க தூங்காம இருக்கவும் அடுத்த நாள் திரும்பவும் காலேஜ் வந்து தூங்கிடுறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படா வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே வேற வழியே இல்லாம பழைய ஹாஸ்டலுக்கு வந்து பசங்க கிட்ட கபடி விளையாடலாமா கேரம் போர்டு விளையாடலாமா அப்படின்னு கூப்பிட நீங்க என்னடா எக்ஸாம் டைம்ல விளையாட கூப்பிடுறீங்க போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுக்க போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மாடியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஹாஸ்டல் ஓனரும் இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாப்பா என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க எந்த இடம்னு கூட கேட்காம உடனே கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்டல் ஓனர் ஒரு 4 பேர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை காட்டி மிரட்டுறதுக்காக தான் இவங்களையே கூட்டிட்டு வந்திருக்காரு. இது தெரிஞ்சது பசங்களும் காண்டாயி அங்கிருந்து கிளம்புறாங்க. அவனுக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே வழியில ரெட்டியோட ஆட்கள் மடக்கி அந்த பசங்களை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா குட்டி தான் அவங்க கேங்கோட நின்னுகிட்டு இருக்கான். அவன் தான் ரெட்டியை வச்சு இவங்களை தூக்கி இருக்கான் போல. என்னடா உங்க பின்னாடி கீரை இருக்கிற தைரியத்துல ஆடுறீங்களா அப்படின்னு ரெட்டி கேட்க டென்ஷனான பிபியும் இவனுங்களால தாண்டா நாங்க அவர்கிட்டயே போனோம், இப்ப அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவத்துல கண்ணா அப்படின்னு கத்துறான். ரெட்டியும் டென்ஷன் ஆகி ஆல்ரெடி அவன் என்னோட அடையாளத்தை மொத்தமா திருடிட்டான், என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே ரவுடிசம் பண்ணிட்டு திரிறான். இங்க பாருங்க
எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க, ஹீரோ தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க, அவன் அண்ணனே அவன் கொன்னவன், ஒரு நாள் உங்களையுமே கொள்ளுவான் அப்படி சொல்ல, சரி நாங்க கிளம்பட்டோமா அப்படின்னு பிபி கேட்க அவனுமே கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். குட்டியும் என்னன்னு உன்னை நம்பி வந்த அவங்களை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு கேட்க, ரெட்டிக்கு முக்கியம் ஹீரோவை தூக்குறதான், இந்த பசங்களோட காசு இல்லைன்னு சொல்லி அவங்களுமே அனுப்பி விட்டுறாரு. திரும்பி வந்தவங்க நேர ஹீரோ கிட்ட வர அங்க இந்த 2 ஹிந்தி பசங்களுமே பிடிச்சி ஹீரோவை உட்கார வச்சிருக்காரு. ஏண்டா என் பணத்திலேயே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்ப என்னைய விட்டுட்டு கிளம்ப முடிவு எடுப்பீங்களா, உங்க உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் கத்தி எடுத்து குத்த போறாரு. இல்ல நீ அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சிருக்கேன், நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு கத்தியை கொண்டு வந்து சாந்தங்களை கொடுத்து நீ குத்தி கொலை பண்றா அப்படின்னு சொல்ல, சாந்தனை முழிச்சு விட நிக்கிறான். ரைட்டாண்டோ கொடுங்க நானே கொலை பண்றேன் அப்படி சொல்ல, சரி சரி நீ அடுத்த வாட்டி கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கத்திய சாந்த கிட்ட இருந்து வாங்கி ரைட் ஹேண்ட் கிட்ட கொடுக்க, எல்லாருமே சேர்ந்து 2 பேருமே அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த இவங்க 3 பேரும் திரும்பி அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆஞ்சுவும் சாந்தனும் வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிபி அவங்க கிட்ட வந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். இங்க இருந்து அந்த ஆள் சொல்ற மாதிரி நடந்துகிட்டு கடைசியில நாமளும் அப்படி சாகிறதுக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஆஞ்சு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதா அப்படின்னு பிபி சொல்றான். ஆனா நான் போதான போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேக தூக்கிக்கிட்டு கிளம்ப, கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயுமே நம்ம தேடி வந்து கொல்ல போறாரு அப்படின்னு பிபி சொல்றான். 2 பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆகி பேக போட்டுட்டு சரி தண்ணியாவது குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனா அங்க பொண்ணம் புதைச்சிருக்கிறது ஞாபகம் வர அப்படியே ஷோபால வந்து உட்கார்ந்து ஆஜுமே அழ ஆரம்பிச்சிடறான். பிபியும் அவனா போய் தண்ணி எடுத்து வந்து 2 பேருக்குமே கொடுக்கறான். 2 பேருமே இவன் மட்டும் இப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. சொல்றத கேளுங்கடா, அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான், அந்த 2 ஹிந்தி பசங்களை கொலை பண்ணா அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க 2 பேருமே ஃபைட்டர்ஸ், அவங்களை விட்டுட்டு போனா அவனுக்கு அடியாட்கள் குறைவாங்க, ஆனா நம்மளால அவனுக்கு என்ன யூஸ்னு சொல்லு அப்படின்னு பிபியும் கேட்க, அப்புறம் எதுக்கடா நம்மளுக்காக அவன் குட்டி அடிச்சாடுன்னு ஆஜு கேக்குறான். அவன் நம்மளுக்காக ஒண்ணு குட்டி அடிக்கலடா, அவனுக்கு சண்டை போடுறதுனா பிடிக்கும், அதனால நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னதும் இத சாக்கா வச்சுக்கிட்டு அங்க வந்து அவனுக்கு கெத்த காட்டினா அவ்வளவுதான். இங்க பாருங்க நம்ம 2 வாரத்துக்கு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாப்போம், எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு பெங்களூர்ல இருந்து போயிடுவாடுன்னு பிபியும் சொல்ல, ஆனா இப்ப நாம எங்கடா போய் தங்குறது அப்படின்னு ஆஜு கேக்குறான். நாம இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாளே ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ இந்த பசங்களை காண அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் அவங்க தங்கியிருந்த பழைய ஹாஸ்டல் அப்படின்னு எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லா பசங்களையுமே போட்டு மாத்துன்னு மாத்திக்கிட்டு இருக்காரு. சரி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தலாமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க, வேணாம் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பயந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹாஸ்டல் டிவில பெங்களூர் காலேஜ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்த 3 பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆக, பிபிஓ நம்மள தேடுறதுக்காக அவர் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்காருன்னா அம்மா கிட்டையும் கண்டிப்பா பேசி இருப்பாரு, நம்ம முதல்ல அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போன் ஆன் பண்றான். சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. வேற வழியே இல்லாம பிபி காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறான். ஹீரோ இந்த பசங்களை யாரோ கடத்தி தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு எவன்டா என் பசங்களை கடத்துறது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பிபியும் அவர்கிட்டயே அண்ணே நான் தான் பேசுறேன்னு சொல்ல, ஹீரோவும் டென்ஷன் ஆகி எங்கடா போய் தொலைச்சிங்கன்னு கத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்கன்னு, இன்னைக்கு நைட்டு நாங்க வீட்டுக்கு வரோம், நேராவே எல்லாத்தையுமே சொல்லிடுறோம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்பியுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆஜு நான் வரமாட்டேன்னு சொல்ல, டென்ஷன் ஆன பிபியும் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீ தாண்டா, இனிமே நான் சொல்றத நீ கீழடா அப்படின்னு கோவமா சொல்றான். ஆஜுவும் நீயும் அவன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட பாரு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க 3 பேருமே வெயிட் பண்றாங்க. வந்த ஹீரோவும் டென்ஷனா பிபி அடிக்க போறாரு, ஆனா உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. பிபி அவர்கிட்ட எங்களுக்கு உங்களை மாதிரி ரவுடிலாம் ஆக வந்தானே, உங்க கூட இருக்கும்போது ஏதோ பாம கட்டி இருக்கிற மாதிரி இருக்குன்னு எங்களை விட்டுருங்கன்னு, இந்த சீனியர் பசங்களை எங்களை அடிச்சதுனாலதான் அவங்களை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை ஃப்ரெண்டாவே பிடிச்சோம், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டுவோம்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லனே அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பிபி சொல்லிடுறான். ஹீரோ எதுவுமே சொல்லாம ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாரும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுல இருக்குன்னு சொல்ல, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு டென்ஷனோட எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ யாரையாவது கொல்லணும்னா ஆப்போசிட்ல இருந்து திரும்பி நின்னு பின்னாடி கை கட்டி நிப்பாரு. அதே மாதிரி இப்ப ஹீரோ நிக்க பிபி கிச்சனுக்கு போறான். பின்னாடி ஆஜுவும் சாந்தனும் போக அங்க பிபி ஹீரோவை கொல்றதுக்காக கத்திய கையில எடுக்கிறான். அவர்தான் யாரையுமே அடிக்க மாட்டாரு, நான் சாதாரணமா சாக மாட்டேன் அப்படின்னு பிபி இங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையுமே திரும்பி இருக்கும் போது அவரோட பேக் பொசிஷன் மட்டும்தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்ப முன்னாடி ஹீரோவை காட்ட ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாரு. அவரோட ஜூஸ் கடைக்கார அண்ணனை கொல்லும் போது சரி இப்பவும் சரி ஹீரோ அழுதுகிட்டு தான் இருக்காரு. இங்க கத்தி எடுத்த பிபியும் கத்திய கீழே போட்டுட்டு ரெட்டியோட விசிட்டிங் கார்டை கையில எடுக்கிறான். ஹீரோ எதேச்சியா தம்ம பத்த வைக்கலாம் அப்படின்னு பால்கனிக்கு வர அங்க ரெட்டியோட ஆட்கள் வரத பாத்துட்டு வீட்டோட எல்லா கதையுமே லாக் பண்ணிட்டு பசங்க கிட்ட இங்க வெளியில வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தனியா வெளியில வராரு. பசங்க பால்கனில வந்து நிக்க ஹீரோவும் இங்க உள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரெட்டியோட ஆட்கள் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரெட்டியுமே வெளியில வந்து ஜிப்சி மேல ஏறி உட்காந்து பசங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இனிமே நான் உன கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஷாக் ஆகி பசங்களை திரும்பி பாக்குறாரு. ஹீரோ உண்மையாவே இந்த பசங்க மேல ரொம்பவே அன்பாதான் இருந்திருக்காரு. இவனுக்கு பண்ண அந்த துரோகம் தாங்க முடியாம வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணி கண்ணை தொடச்சிட்டு ஹீரோ திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப
அப்புறம் என்ன, ஒரு பெரிய மாசான ஃபைட், படம் முழுக்க ஒரு அடி கூட அடிக்காத ஹீரோ இப்ப வந்த எல்லாருமே அடிச்சு துவதவன்னு வைக்கிறாரு. அதை பார்த்த பசங்களுக்கு வயிறெல்லாம் கலங்குது. ஆரம்பத்துல அவரு ரவுடியானப்ப யூஸ் பண்ண அந்த குட்டி கட்டிய ஹீரோவும் கையில எடுக்க அதை பார்த்த ரெட்டியும் கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கடைசியா ரெட்டிய கொள்ள ஹீரோ அங்க கீழே விழுந்த கிடந்தவங்க மேல எல்லாமே தாவி தாவி எகிரி குதிச்சு ஓடி போய் ரெட்டி கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அவன் நீ அடையாளத்தை எடுத்துக்கிட்டதா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றான். உடனே சட்டையை அவுத்து போட்டுட்டு ரெட்டிய குச்சி குத்தி குத்தி கொன்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஒரு கத்த கத்த அதை பார்த்த பசங்க பயந்து ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோட ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கோவமா வந்த ஹீரோ பசங்களை தேடிக்கிட்டு எங்க அம்மாவுக்காக விட்டு அடிய என்ன மீற வச்சிட்டீங்களா, உங்க எல்லாருமே விட மாட்டேன்டா, எங்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு ரூம் ரூமா அவங்களை தேடி போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ சோகத்துல வந்து ஜன்னல் கிட்ட உட்காந்து எனக்கு தேவைப்படுறப்ப ஒருத்தன் கூட இல்ல, எல்லாருமே நான் வாங்கி கொடுக்கற சரக்கையும் என் காசுக்காக மட்டும்தான் என் கூட இருக்கீங்க, என் மேல அன்போட எவன்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த அடியாட்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சுகிட்டு இருந்த பசங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க. சாந்தனம் எழுந்து வந்து சாரிங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி கையில வச்சிருந்த கத்தியை தூக்கி அடிக்க அது ஒரு கஃபர்ல போய் கொத்தி நிக்குது. திரும்பவும் 3 பேரும் பயந்து ஒரு ரூம்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோ அந்த கதவை குத்தி உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப டிபியோட போன் ரிங் ஆகுது. போன் ரூமுக்கு வெளியில கிடக்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி அந்த போனை உடைக்கலாம்னு போகும்போது பார்த்தா அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. கேஜிஎஃப் ரிங்டோனோட வேற சும்மாவே ஹீரோ அம்மா சென்டிமெண்ட் ஆனவரு. அதனால அதுக்கு மேல பொறுக்க முடியாம போனை அட்டன் பண்றாரு. ஹீரோட குரலை கேட்டதுமே அம்மா பாசமா ரங்காவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கியாப்பா, டிபி சந்தோஷமா இருக்கானப்பா அப்படின்னு அம்மா கேட்க ஹீரோவும் டிபியை பாத்துக்கிட்டு அவனும் சந்தோஷமா தான் இருக்கான் அப்படி சொல்ல அவனை நல்லபடியா பாத்துக்கப்பா, அவனோட எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே காலை கட் பண்றாரு. ஒரு வழியா அந்த ஓட்ட வழியா கையை விட்டு கதவை திறந்துகிட்டு ஹீரோவும் உள்ள வர அடியாட்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ஆரவாரம் பண்றாங்க. ஹீரோவும் அம்பானும் கூப்பிட அது வரைக்கும் ஓரம் வந்துகிட்டு இருந்த ரைட் ஹேண்ட் பதில் அடிச்சு போய் ஜன்னல் கிட்ட வந்து அண்ணே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ சொன்னா நான் இவனுங்களை கொலை கூட பண்றேன் ரைட் ஹேண்ட் சொல்றான். இனிமே இவனுங்க முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல சரிண்ணே நான் இவங்க தலையை வெட்டி எடுத்துறேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். இல்ல இனிமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை, இவனுங்க நம்ம மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஜி கிட்டையும் சாந்தன் கிட்டையும் சாரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுக்கு 2 பேரும் சாரின்னு சொல்றாங்க. பிபியுமே சாரி சொல்ல உன் சாரில எனக்கு தேவையில்லை நல்லா இரு அப்படின்னு கோவத்தோட ஹீரோவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அழுதுகிட்டே வெளியில வந்த ஹீரோ சமாளிச்சுட்டு அப்படின்னு கெத்தா அடியாட்களுக்கு நடுவுல நடந்து வர ரைட் ஹேண்டும் அவர் மேல ஒரு கோட்டை போட்டு விடுறான். நம்ம டிரைவர் தாத்தா அவர் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ போட்டு விட ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பிபியோட போனை அவங்கிட்டே கொடுக்கறாரு. நீங்க இங்க படிக்கத்தானே வந்தீங்க, நீங்க மட்டும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோவும் மிரட்ட அப்படி அங்கே கட் பண்ணி காலேஜ் ரிசல்ட் வந்ததை காட்டுறாங்க. அதுல ஆஜுவும் பிபியும் ஒரு சப்ஜெக்ட ஃபெயிலா இருக்க சாந்தன் எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு 3 பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஹீரோ ஆட்களோட வந்து நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவும் இப்ப பிளாக் சட்டும் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்காக அவங்கள அடிக்கிறதுக்காக குச்சி எடுத்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோட ஆட்களும் பசங்களை துரத்துற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.